அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதத்துல சந்திர கிரகணம் வந்திருக்குது. இந்த ரமலான் மாதத்துடைய நடுப்பகுதியில நம்ம இப்ப இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்துல நடுப்பகுதியில ரமலான்ல சந்திர கிரகணம் வரும்போதுதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு இருக்கு. அப்ப இந்த அறிவிப்பு இப்ப உண்மையாகி கொண்டிருக்கா? மஹ்தி அவர்கள் வர்றதுக்கான நேரமா இது அப்படிங்கக்கூடிய பெரும் கேள்வி வந்திருக்கு. ஏன்னா மறுமை நாளை பத்தி சொல்லக்கூடிய அடையாளங்கள்னு சொல்லிட்டு சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள்னு சொல்லிட்டு நம்ம 40 அடையாளங்கள் இருக்கு. அப்ப அந்த அடையாளங்கள்லாம் நடக்கும்போது மறுமை வந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி மஹ்தி அவர்கள் வருவதற்குன்னு ஒரு அடையாளங்களுக்குள்ள அந்த அடையாளங்கள் இப்ப நடந்து கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. இதை பத்தி நம்ம கண்டிப்பா நம்ம பேசிதான் ஆகணும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரக்கூடிய நேரமா அப்படிங்கறதை பத்தி இப்ப பார்க்கும்போது இந்த ரமலான் பிறையில ஆரம்பம் இருக்கு பாருங்க. ஆரம்ப பிறைக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் ஏற்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு. அதே மாதிரி இப்ப நடு பிறையில சந்திர கிரகணம் ஏற்பட போகிறது. இதுல பாத்தீங்கன்னா ஏன் இது இவ்வளவு சந்தேகமா வந்திருக்குன்னா, ஒரு அறிவிப்பு இருக்கு. அந்த அறிவிப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது உலகத்துல இதுவரையும் நடக்காத நிகழ்வுகள் மஹ்தி அவர்கள் வருவதற்கு முன்னாடி நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம், அதாவது ரமலான் பிறையுடைய முதல் நாள் சூரிய கிரகணமும் அதே ரமலான் பிறையுடைய 15ஆம் நாள் சந்திர கிரகணமும் ஒரே வருடத்தில் நடக்கும். இது எப்பயும் நடந்திருக்காது. அது நடக்கும்போது மஹ்தி அவர்கள் வருவாங்கன்ட்டு அதை வச்சுதான் இப்ப கேக்குறாங்க. ஆனா அந்த அறிவிப்பை பலரும் பலவீனமான அறிவிப்பு, இட்டுக்கட்டப்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த அறிவிப்பு ஒரு சஹீஹான அறிவிப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அறிவிப்பு இருக்கு, அது சஹீஹா இருந்தா மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அதை பலரும் பலவீனம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது இந்த தடவை நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்ப அந்த மாதிரிதான் நடந்திருக்குது. நடந்திருந்தாலும் அறிவிப்புடைய பலவீனத்தின் காரணமாக அதை நம்ம ஒதுக்கிடுவோம். சரி, அதை ஒதுக்கிட்டோம்னா வேற என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்பதான் மஹ்தி அவர்கள் வருவாங்கன்ட்டு. ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஒற்றுமை இல்லாத போது ஒரு அமைதியை, அதாவது ஒரு கலவரமா பிரச்சனையா ஒத்துமையே இல்லாம இருக்கும், அப்போ ஒரு அமைதியை கொடுக்கறதுக்காக மஹ்தி அவர்கள் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே இப்ப பாத்தீங்கன்னா ஒத்துமையே இல்லைன்னு தான் சொல்லணும். நடக்கக்கூடிய போர் பாருங்க, என்னது இது போர் 10-12 நாள் நோன்பு வச்சுட்டு இருக்கோம். திடீர்னு 10ஆவது நாள் பார்த்தா எல்லாம் முஸ்லீம் நாடுகளை அடிச்சிட்டு இருக்காங்க. நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். திடீர்னு இப்படி ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் ஈரான்ல என்ன நடந்துட்டு இருக்குது, சவுதியில என்ன நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சவுதி அமெரிக்காவோட சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணுவோங்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அல்லாஹ் நம்மளை காப்பாத்துவானாக. 10 நாள் அமைதியா இருந்த ரமலான் 10ஆவது நாளுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டு இருக்குது. இது ஒரு விஷயம். அப்ப அது நடந்துட்டு தான் இருக்கு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பூகம்பங்கள், அதாவது எர்த்குவேக் எல்லாம் நிறைய வரும்ட்டு. இப்போ உலகத்துல நிறைய இடத்துல எர்த்குவேக் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். திடீர்னு ஒரே நாளே ஒரு 100 எர்த்குவேக் வரணும்னு கிடையாது. சமீப காலமாக பல இடங்கள்ல எர்த்குவேக் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அப்ப அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு எர்த்குவேக் எல்லாம் வரதுனால அந்த ஒரு அடையாளமும் இதாகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகத்துல அநியாயம் தலை விரித்து ஆடுனாங்க. இப்ப உண்மையாலுமே அநியாயம்ல தலை விரித்துதான் ஆடிக்கொண்டு இருக்குது. என்னென்ன விஷயங்கள்லாம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த 10 நாளைக்கு முன்னாடி அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. மனித மிருகங்களாக இதெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதையெல்லாம் கேட்கும் போதே ஒரு மாதிரி அதிர்ச்சியா தான் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னாவே மனிதர்கள் எவ்வளவு அநியாயமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். இந்த 3 அடையாளங்கள் தான் சொல்லியிருக்காங்க. என்னென்ன? ஒற்றுமை இல்லாம சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இப்ப அப்படிதான் இருக்கிறாங்க. அநியாயங்கள் அதிகமா நடக்கும், பாவ காரியங்கள் நடக்கும், அது நடந்துட்டு இருக்கு. 3வது, நிலநடுக்கங்கள் அதிகமா நிகழும், அது பாத்தீங்கன்னா அவ்வப்போது நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப இந்த 3மே இப்ப நடந்துட்டு தான் இருக்குது. அதே நேரத்துல அதை வச்சே நம்ம மஹ்தி அவர்கள் வருவாங்களான்னு கேட்டா இந்த 3 நடந்து கொண்டு இருக்கு. அதனுடைய பெர்சன்டேஜ் அப்படிங்கறது பொறுத்துதான் இருக்கு. மஹ்தி அவர்கள் வரும்போது இதெல்லாம் உச்சம் தொட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்பவே நமக்கு உச்சம் தொட்ட மாதிரிதான் இருக்கு. அது அல்லாஹ்வே நன்கறிவான். இதுக்கு மேல நிலைமை மோசமா போகுமா? ஏன்னா 10 நாள் ரமலான்ல அமைதியா இருந்த போர் இல்லாம இருந்த நாடு இப்ப பாத்தீங்கன்னா போர்ல இருக்குன்னா நமக்கு இன்னைக்கு பார்க்கும்போது பிரச்சனையா தெரியும். இன்னும் 10 நாள் கழிச்சு, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு, இன்னொரு 1 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு தெரியாது. இன்னைக்கு நிலைமை நமக்கு மோசமா தெரியுது. இதுவரையும் இல்லாத ஒரு நிலைமை அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால சொல்லப்பட்ட 3 அடையாளங்களும் இப்ப இருக்குது. மஹ்தி அவர்கள் வருவதற்கான அடையாளங்கள் இருக்கு. ஆனா இந்த அடையாளங்களுடைய இந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும்னு நமக்கு தெரியாது.
நாம சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற சோதனைகள், குழப்பங்களும், சண்டைகளும், கெட்ட குணங்களுமே போதுமானதா இருக்குமா இந்த மறுமை அடையாளத்துக்கு? இல்ல இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இன்னும் மோசமான நிலைமைகள்லாம் வருவாங்களா அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது மஹதி அவர்கள் வருவதற்கான அடையாளமாக இந்த சந்திர கிரகணத்தையும் சூரிய கிரகணத்தையும் பார்க்க முடியாது. ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்க்கும்போது ஏதோ ஒன்று நம்ம மறுமையை நோக்கி போறோம். ஒருவேளை இப்ப அதற்கான நேரமாக இல்லாட்டினாலும் இதுதான் ஆரம்பமாக கூட இருக்கலாம். ஏன்னா இதுல ஆரம்பிச்சுதானே அடுத்தடுத்து வரும். அப்படி பார்க்கும்போது இது ஒரு ஆரம்பமாக கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது. அல்லாஹ்வே நன்கறிவான். நிச்சயமாக பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் மறுமையை நோக்கி பக்கத்தால நெருங்கிட்டு இருக்கோம். இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா நம்மளுடைய அமல்களை திருத்தி கொள்ளணும். பாவ காரியங்கள்ல இருந்து மூழ்குவதை விட்டு உங்களை தடுத்து கொள்ளுங்க. நமக்கு ரமலான் வந்திருக்கிறதே நம்மளுடைய தக்குவாவே மேம்படுத்திருக்குதான். நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை ரினியூ பண்ணிக்கணும். பொதுவா ஒரு லைசன்ஸை ரினியூ பண்ற மாதிரி நம்ம தக்குவாவை ரினியூ பண்றதுக்கான டைம் தான் ரமலான். சும்மா ரமலான் வந்தா மட்டும் பாட்டு கேட்க மாட்டேன், படம் பார்க்க மாட்டேன்னு விட்டு போட்டு மற்ற நாள்ல ஹராமான காரியங்கள் பண்ணீங்கன்னா அந்த ஹராமான காரியங்கள் தான் உங்களுடைய உள்ளத்திலையும் எண்ணத்திலையும் ஊறி இருக்கும். எந்த இபாதத்திலையுமே ஒரு ஈடுபாடு இருக்காது. நீங்க பாவ காரியங்களை விடாத வரை உங்களால நல்ல சரியாக செய்ய முடியாது. அதனால நல்ல காரியங்கள் சரியாக செய்யணும்னாவே முதல்ல பாவ காரியங்களை விடுங்க. அது மட்டும்தான் முதல்ல விஷயம். குணத்தை சரி பண்ணுங்க. யாரிடத்துலயுமே தவறுதலாக நடந்து கொள்ளாதீங்க. அதனால குணத்தை உங்களுக்கே தெரியும். நீங்க போய் பேசுறது, இல்ல புறம் பேசுறது, அடுத்தவங்களை கடிந்து கொள்வது, ஏமாத்துவது, இதெல்லாம் நம்ம யாருமே சொல்லித்தர தேவையில்ல. நமக்கே தெரியும் நம்ம செய்யறது கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு. நியாயப்படுத்தி கூட நம்ம தவறை செய்வதை தவிர்த்து கொள்ளணும். எல்லா விஷயத்திலயுமே நம்ம தீன் விஷயத்திலயும் சொல்றோம், துனியா விஷயத்திலயும் சொல்றோம். முக்கியமா நம்ம எதுல ஊறி போயிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த உலகத்துடைய மோகங்கள்ல மூழ்கி போய் கிடக்கும். அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. மறுமையை நோக்கி அவசியமான விஷயங்களை இந்த உலகத்துல செஞ்சு கொள்ளுங்க. யாரும் படிக்க வேண்டாம், நல்ல துணி போட வேண்டாம், நல்ல வாழ்க்கை வாழ வேணாம்னு சொல்லல. அதோடு சேர்ந்து மறுமைக்கும் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இங்கிருந்து நம்ம கொண்டு போறதா மறுமையில இருக்கும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோடு நம்ம செய்து கொண்டாவே போதும். அல்லாஹ் போதுமானவன். இந்த ரமலான் நிச்சயமாக பார்த்தா நமக்கு பெரும் மாற்றத்தை உள்ளத்திலையும் சரி செயல்லையும் வாழ்க்கையிலையும் கொடுக்கணும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னும் அடுத்த ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா இது மல்ஹமாவுடைய அடையாளமா, ஏன்னா இப்ப போர் நடந்துட்டு இருக்குது, அதை பத்தி அறிவிப்புகள்ல சொல்லியிருக்காங்க. இப்படி போர் நடக்கிறது எதை கொண்டு வரும், ஒரு கடுமையான போர் ஒண்ணு வரும்னு சொல்லியிருக்காங்க இஸ்லாத்துல மறுமைக்கு முன்னாடி. அந்த போர் தான் இதுவா அப்படிங்கக்கூடிய ஆய்வை பத்தி நம்ம அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். அதையும் நீங்க தொடர்ந்து பார்த்து வாங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது. ரமலான்ல ஒரு ஸ்பெஷல் ஹதியாவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க.